ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் பரோட்டா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். 3 கப்பு ஆட்டா எடுத்துட்டுருக்கேன். வீட் ஆட்டா ரெகுலர் ஜலிக்காமல் அப்படியே எடுத்துட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பும் ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டுருக்கேன். தண்ணி விட்டு சாஃப்டாக எப்படி பேசியறதுங்கிறது காட்டுறேன். எந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வைக்கணுங்கிறது காட்டுறேன். சப்பாத்தியோட கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பிசைஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, திஸ் இஸ் சஃபிஷியன்ட். இவ்வளோ தண்ணி விட்டால் போகிறோம். இப்போ கொஞ்சம் ஒரு சொட்டு எண்ணெயை விட்டுட்டு அதை சுற்றி பெரட்டிக்கிட்டு மூடி வைக்க போகிறேன். 1 ஹவருக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேலாக தடவிட்டு இப்போ மூடி வைக்கணும். அவ்வளோதான். நம்ம 2 வாட்டி எண்ணெய் விட்டாச்சு. ஒரு வாட்டி பேசியறப்போ ஒரு வாட்டி இப்போ போடுறப்போ எண்ணெய் வேண்டாம்னு கம்மியாக சாப்பிட்றவாளுக்கு எண்ணெய் இல்லாமையே பரோட்டா பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஹவர் ஊறட்டும். அப்புறமா எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். பரோட்டாவோட ஸ்டஃபிங்க்கு வேண்ட எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்து வச்சுட்டாச்சு. இது வெஜிடபிள் ஸ்டஃப்டு பரோட்டா. அதனால பைண்டிங்குக்கு ஒரு சின்னதாக 2 ஆலு எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான். சின்னதாக நல்லா வேக வச்சு தோலை எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணி இப்படி வச்சுக்கிறது. அப்புறம் ஒரு சின்ன காலிஃப்ளவரோடது பூவை எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி உப்பு போட்டு வேக வச்சுட்டு இதில் உப்பு போட்டாச்சு. ஓகே, வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கையால் நல்லா உதுராக ஆக்கி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி அந்த ஃப்ளோரட்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக ஆகிற மாதிரி அது பண்ணி வச்சுட்டோம்னா, கேரட் ஃப்ரெஷ் கேரட்டு துருவினது, ஆனியன் ஃப்ரெஷ்ஷு கட் பண்ணது, அப்புறம் கொத்தமல்லி. இதில் ஒன்லி ஆனியனையும் கேரட்டையும் ஒன்று வதக்கி எடுக்கணும். அதுக்கு மேலே இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண தான் வேணும். அவ்வளவுதான் இதில் வேலை. பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, ஹார்ட்லி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சொல்லலாம். அவ்வளோதான் விட்டுருக்கேன். அதில் ஜீரா போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் எல்லாம் லைட்டாக தான் சார்ட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப இது பண்ணி எடுக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் ஆனியன். ஃபஸ்ட்டு ஆனியன், அதுக்கப்புறமா கேரட்டை போட்டு விடலாம். ஹையில் தான் வச்சுட்டுருக்கேன். லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாச்சு. கட் பண்ண வெஜிடபிள் மேலேயே உப்பு போட்டு வச்சுட்டுட்டேன். ஸோ அகெயின் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர தொடங்கியாச்சு இல்லையா? அப்போது கேரட் போட்டு விடலாம். ஏன்னா ஃப்ளவரும் ஆலுவும் நல்லா வேக வச்சு தான் எடுத்து வச்சுட்டுருக்கோம். அதனால கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுறது. கேரட் ரொம்ப போட்டால் ஸ்வீட் ஆகிடும் பரோட்டா. அதனால அது மாத்திரம் பண்ணாதீங்க, கம்மியாக போடுங்க. ஸோ இதாகிடுச்சு. ஓகே, ஆஸ் ஐ செட் உப்பு ஆல்ரெடி நான் போட்டாச்சு. அந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக அது வேகட்டும். நெக்ஸ்ட்டு இது ஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி பொடி பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். பொடி பொடியாக பண்ணலே சொன்னாக்கா நமக்கு அது ஸ்டஃபிங் பண்ணுறப்போ அது பாப்பப் ஆகும். அதில் நல்லா ஃப்ளாட்டாக வராது. அதே மாதிரி ஆலுவையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப குக்கெல்லாம் பண்ண வேண்டாம். நல்லா சூடாகி இது கூட எல்லாத்தையும் சேர்த்திக்கணும். அவ்வளோதான். அப்புறமா ஆலு உங்களுக்கு கம்மியாக போடணும். பைண்டிங்க்கு ஜஸ்ட் பைண்டிங்க்கு போடணும்னு சொன்னாக்கா கம்மியாக போட்டுக்கலாம். எல்லாத்துலேயும் உப்பு தனித்தனியாக போட்டதுனால நான் தனியாக இப்போ போடலை. ஸோ எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்திட்டு, சூடாக இருக்கிறப்ப சேர்த்த மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் தான் மசாலாலாம் சேர்த்துவேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கொத்தமல்லியும் போட்டு விடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மசாலாலாம் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் தனியா ஜீரா பொடி, கரம் மசாலா, ஆம்ச்சூர் பொடி, அப்புறம் மிளகா பொடி, இதெல்லாம் சேர்த்துட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். நல்லா ஸ்மாஷ் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கணும். மாவா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மாவில் ஆட்டா பிசைஞ்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் ஓமம் சேர்த்தின்னு இருக்கேன். கடைசியில் பரத்துறதுக்கு முன்னால் நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணுறப்போ ஓமம் கொஞ்சம் 2 பிஞ்சு சேர்த்தினா போதும். எப்பவுமே இந்த மாவு நம்மளோட அந்த மசாலாவை விட கொஞ்சம் சின்னதாக இல்லைன்னா ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். ஓகே, ரொம்ப பெருசாக, அதாவது ஜாஸ்தி பெரியதாக, இதை விட இது
பெருசாக இருந்தது வைங்கோ, சேம் சைஸ் எடுத்துட்டு இருக்கேன். மசாலாவை விட இது பெருசாக இருந்தது சொன்னாக்கா டேஸ்ட்டு நல்லா வராது. ஓகே, லைட்டாக பருத்தின்னுட்டு இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிறத தனியாக வச்சுட்டு விடுறது. கொஞ்சம் டஸ்ட்டு பண்ணி மீடியம் சைஸாக போட்டுக்கலாம். இது ரெண்டோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருந்தது சொன்னாக்கா நமக்கு ஒட்டாதுக்கு வரும். ஓகே, ரொம்ப பெருசாக போடலை, மீடியம் சைஸாக போட்டிருக்கேன். லைட்டாக நெய்யை தடவிட்டு இது மேலே போடுறது, மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நல்லா ஒரு சைடு ட்ரை ஆயாச்சு. அப்போ இந்த சைடு நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ நெய் வேணுமானா பருத்தினா போடும். ஓகே, இது ரெண்டு சைடும் ட்ரை ஆயாச்சு. நான் இதுக்கு நெய் பருத்தவே போகிறதில்ல. ஓகே, பாருங்க எத்தனை சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. க்ளீனாக பபிள்ஸும் வந்தாச்சு, நல்லா வெந்திருக்கு உள்ள. ஓகே, நல்லா கோல்டன் கலரில் ரெண்டு சைடும் ட்ரை ஆன பின்ன நெய் தடவினா இந்த மாதிரி தான் இருக்கு. இதுதான் நம்ம பண்ணின மிக்ஸ்டு வெஜிடபிள் பராட்டா. ஓகே, த ஃபைனல் லுக். ஒன்று வித் கீ பண்ணியிருக்கேன், ஒன்று வித்தவுட் கீ பண்ணியிருக்கேன். டு கோ வித் தட் கர்ட் அண்ட் தென் கட் வெஜிடபிள்ஸ் சாலட் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக் வாங்க. தேங்க்யூ.